Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோல நம்ம செட்டிலிங் டைமோட டெரிவேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செட்டிலிங் டைமோட டெரிவேஷன் என்ன? டைம் required for the response to reach the steady state and stay within the specified tolerance bond around the final value. ஸோ அது ஃபைனல் வேல்யூவை ரீச் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த ஸ்பெசிஃபைட் டாலரன்ஸ் பாண்ட் அது என்னது ஒன்று 2% இன்னொன்று 5% அதுக்குள்ளே இருக்கிற அந்த டைம் தான் என்னது செட்டிலிங் டைம். ஸோ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிடலாம். சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி டி ப்ளஸ் 5. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2% ஆஃப் டாலரன்ஸ் பாண்டுக்கு எழுதிடலாம். அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? இ பவர் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2% 2 டிவைடட் பை 100னா 0.02ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இ பவர் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஎஸ்ல இது என்ன டைம்? செட்டிலிங் டைம். அதனால டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0.02. இது வந்து ஜீட்டா வந்து நம்மளுக்கு 2%ங்கிறதுனால நெக்லிஜிபிள் ஆகி ரூட் 1ன்னு ஆகிடும். ஸோ ரொம்ப வேல்யூ ஸ்மாலாக என்ன இருக்கும்? ரூட் வந்து இது வந்து 1ன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் 1 வந்து 1. ஸோ அதனால இ பவர் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0.02ன்னு ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு சைடும் இந்த இ எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு டிஎஸில் தான் வேணும், இந்த இ எனக்கு வேண்டாம். அப்போ என்ன ஆகிடும்? இந்த இயை நான் இந்த பக்கம் நான் கொண்டு போகணும். அப்போது ஜீட்டா மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? லான் 0.02. இதுக்கு லாக் எடுக்கிறப்போ என்ன ஆகிடும்னா -4ன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு -4. இந்த மைனஸும் கேன்சல் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ TS is equal to 4 divided by zeta omega n. 4 in the zeta omega n. TS in terms of TS la கண்டுபிடிச்சாச்சு. settling time என்ன? 4 divided by zeta omega n. இதை நம்ம 4t ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே tங்கிறது என்னது? 1 divided by zeta omega n. அதே ஈக்குவேஷனை 5% டாலரன்ஸ் பேண்டுக்கு பார்க்க போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இ பவர் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5%. நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 0.05ன்னு எழுதுவோம். ஸோ இதுலேயும் அதே தான். ஜீட்டாவோட வேல்யூ வெரி லோவாக இருந்துச்சுன்னா அது நெக்லிஜிபிள் ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 1 வந்து 1. ஸோ இ பவர் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0.05. இப்போ அதே தான் மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா லான் 0.05. இதுக்கு இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். லான் ஆஃப் 0.05 என்ன வரும்னா -3ன்னு வரும். ஸோ மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்கும் போது ஃபார் 5%க்கு செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்கும் போது 3 டிவைடட் பை ஜீட்டா ஒமேகா என். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாம்? 3t. டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 3tன்னு எழுதிடலாம். ஸோ அங்கே டீங்கிறது என்னது? 1 டிவைடட் பை ஜீட்டா ஒமேகா என். ஸோ 2% ஆஃப் டாலரன்ஸ்க்கு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 4t. ஃபார் 5%க்கு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 3t. Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.